ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா லெமன் ஐஸ் டீ எப்படி போடலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் 2 ரூபா டியூப் வைஸ் போடுறதுலேருந்து ரஸ்னா, மோர், தயிர், ரோஸ் மில்க், இது மாதிரி நீங்கள் கடைக்கு போடுறது, ரெஸ்டாரண்ட் போடுறது, பேக்கெட் போட்டு விற்கிறது, இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் எதுவும் ஜூஸ் பிஸ்னஸ் எதுவும் எடுத்து போடணும், ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் நிறைய வீடியோ இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இன்னைக்கு நம்ம வந்து ஐஸ் லெமன் டீ, சரிங்களா? இப்பெல்லாம் ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மெனு கார்டில் வந்து ஐஸ் லெமன் டீ இருக்கு. 50 ரூபாய்க்கு மேல 100 ரூபாய் வரை வாங்குறாங்க, சரிங்களா? அதை நம்ம இன்னைக்கு அப்படியே செய்ய போறோம். இது பண்றதுக்கு முக்கியமா என்ன வேணும் அப்படின்னா லெமன் டீ பவுடர், சரிங்களா? ஐஸ் லெமன் டீ பவுடர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிடைக்குது. இது வந்து 400 கிராம் 250 ரூபாய், சரிங்களா? இது கண்டிப்பா வேணும், இதை வாங்கி வச்சுக்கிடணும். அடுத்தால இதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ், சரியா? நிறைய ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு லெமன், சரிங்களா? ஒரு லெமன்ல பாதியாக தான் புனிய போறோம். அப்புறம் புதினா இலை ஃப்ளேவருக்காக, ரைட்? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஆஃப் லெமன், சரிங்களா? ஒரு லெமன்ல உள்ள பாதி லெமனை மட்டும் தான் புனியணும், ஃபுல் லெமன் வேண்டாம், சரிங்களா? இது ஒரு ரெஸ்டாரண்ட்ல போடுறத அப்படியே கேட்டேன், அதை தான் உங்களுக்கு அப்படியே சொல்லி தரேன், ஓகேயா? இப்போ நம்ம அரை லெமனை புனிஞ்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த அரை லெமன்ல ஒரு ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன், அது லாஸ்டா வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி 4 துண்டை வெட்டி வச்சிருக்கேன், இதையும் இதுக்குள்ள போட்டுறணும், ஓகேங்களா? இதுக்குள்ள போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த ஐஸ் லெமன் டீ பவுடர். இந்த ஐஸ் லெமன் டீ பவுடர் வந்து எப்படி சேர்க்கணும் அப்படின்னா பெரிய கன்ஃபியூஷன் கிடையாது, அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 150 ml 13 கிராம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நமக்கு வந்து இது 300 ml கப்பு, நம்ம வந்து ஒரு 25 கிராம் சேர்த்தா மீடியமா இருக்கும். நம்ம வந்து ஸ்பூன் கணக்குல 10 கிராம் கணக்கு பண்ணி 3 ஸ்பூன் விடுறோம். 25 கிராம் மீடியமா இருக்கும், 30 கிராம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஓகேங்களா? இப்போ நான் வந்து 30 கிராம் கணக்கு பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து ஐஸ் கட்டி சேர்க்க போறோம். ஐஸ் கட்டி தான் இதில் மேட்ரு, நிறைய சேர்க்கணும், ஓகேங்களா? அடுத்தால இப்போ வந்து தண்ணி, லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். ரைட், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸ் வந்து தண்ணி ஊற்றிடலாம். ரைட், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. லாஸ்ட்டாக மேலே வந்து லைட்டாக ஒரு புதினா இலை இதுக்கு, அப்புறம் ஒரு சின்ன லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான ஐஸ் லெமன் டீ. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் ஜூஸ் கடை வச்சுருக்கீங்க, இல்லை ஹோட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நல்லா லாபம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.